ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்சிட்டு அந்த தண்ணியில் தான் குழம்பு வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். வாங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ. இது நான் நல்லா சுத்தம் பண்ணி கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம், 2 தக்காளி, குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஜாஸ்தியாக தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து தேங்காய் பேஸ்ட். தேங்காய் அரைக்கும் போது 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா காரமாக வேணும்னா உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் தேவையில்லை. அப்புறம் மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கரை வச்சுட்டு நம்ம அரிசி களைஞ்சிருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்துலேருந்து ஒரு 5 எடுத்து அதில் போட்டுக்கோங்க. வதக்கணும் அவசியம் இல்லை, அதை போட்டுக்கோங்க. ஒரு அரை தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கிறதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம தேவையான உப்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது சிக்கன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போது 3 விசில் அடிச்சு வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ சிக்கன் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப சூடு, அதனால் நல்லெண்ணெய் விட்டோன்னா நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். தேவையான அளவு விட்டுக்கோங்க. இதில் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடுறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் சின்ன வெங்காயம் வச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கன் அந்த தண்ணியை குழம்பு எல்லாத்தையும் அதில் விட்டுடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நல்லா கறி நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. சிக்கனும் நல்லா ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த டிஷ்ஷை ஒரு நாள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மறந்துடாமல் சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட அப்டேட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.